ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப கவுண்டர் அடிப்பாரு. ஐ திங்க் என்ன எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, நீ யாரு, நீ எங்க வந்து. Oh my god, இது actually you have that face full of happiness அப்படின்ற ஒரு பிக். இது எப்படி இந்த மொமெண்ட் என்ன? தமிழ்ல வந்து பிடிச்ச ஹீரோ யாரு மேம்? சூர்யா ரொம்ப பிடிக்கும். ஓகே. விக்ரம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆக்சுவலி நான் மல்லு, பட் நான் ஐ மீன் இந்த சீரியல் ஆல் இன் ஆல் அப்படி சொல்லி ஒரு கேரக்டர், சென்ட்ரல் கேரக்டர் வரும்போது அதோட ஒரு ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்ட் இருந்தது. ஓகே. அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? ஏன்னா சீரியல் பார்த்தபோது அந்த இம்பாக்ட் இருந்திருக்கும்ல, ஓகே நம்மளே ஒரு டிஃப்ரெண்டான ரோல் பண்றோம் அப்படின்றப்ப. நான் கொஞ்சம் கூட போல்டா இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. ஒரு பிளாங்கா நிக்கிறதோ அல்ல பெர்ஃபார்ம் இல்லாம நிக்கிறதோ அது எனக்கு பிடிக்காது. என்ன இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கணும். அது ஒரு மீன்ஸ் பாக்குறவங்களை ஏன் இது பண்ணாங்க அப்படி கேட்க கூடாது. தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்து பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்லாம் நீங்க மறக்கவே மாட்டீங்க? நான் மறக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை என்ன ஏத்துக்கிட்டதே நான் மறக்க மாட்டேன். எனக்கு இன்னும் தெரியல, நான் பண்ண நாள்ல இருந்து எனக்கு இங்க பண்றது தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்போ தெரியல, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு சேலஞ்ச் தான் இருந்தது. குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து அயலி சீரியல் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வித்யா மோகன் மேம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. யா மேம், ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆக்சுவலி பார்க்கவே யூ ஆர் வெரி கார்ஜியஸ். எப்படி சொல்லுவாங்க, அந்த ஏஞ்சல் ஃபீல் கொடுப்பாங்கல்ல, சாரியிலேயே வந்து அவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்களோட பியூட்டி சீக்ரெட் என்ன மேம்? அப்பா அம்மா கொடுத்த காட் கிரேஸ் கிஃப்ட், அவ்வளவுதான். ஓகே. ரொம்ப அழகா இருக்கு மேம். ஆக்சுவலி சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் மலையாளிஸ் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும்ல, எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகே, மலையாளின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க நிறைய பேருக்கு பிடிக்கும் மேம். மலையாளி கேர்ள்ஸ்னாலே பாய்ஸ் will பிளஸ். ஆக்சுவலி எங்களுக்கு அப்படி பிடிக்கும்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு இது இருக்குல்ல, இந்த அயலி சீரியல் வந்து இப்ப எப்படி மேம் போயிட்டு இருக்கு? நீங்க நல்லா போகுது. ஆக்சுவலி என்ன மக்கள் கிட்ட தான் அதோட குட் நியூஸ் நம்ம சொல்ல வேண்டியது. நம்ம வந்த நாள்ல இந்த சீரியல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவா எங்ககிட்ட பேசுறது, எல்லாரோட கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லதா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி இந்திராணின்னு சொல்ற கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. நான் இத்தனை நாள் பண்ணதுக்கும் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு கேரக்டர். மெச்சூர்ட் பண்ண இல்லை நல்லா, பட் சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, ஒரு இன்டென்ஸான பவர்ஃபுல்லான ரோல். அப்படி இது கொஞ்சம் போல்டான, ஐ மீன் இந்த சீரியல் ஆல் இன் ஆல் அப்படி சொல்லி ஒரு கேரக்டர், சென்ட்ரல் கேரக்டர் வரும்போது அதோட ஒரு ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்ட் இருந்தது. ஓகே. அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? ஏன்னா சீரியல் பார்த்தபோது அந்த இம்பாக்ட் இருந்திருக்கும்ல, ஓகே நம்மளே ஒரு டிஃப்ரெண்டான ரோல் பண்றோம் அப்படின்றப்ப. நான் கொஞ்சம் கூட போல்டா இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. ஜஸ்ட் ஆப்போசிட் கேரக்டர் தான். இங்க இப்ப எப்படி நினைச்சேன், கம்ப்ளீட்லி ஹோல்டு என் கையில் இருக்கிற மாதிரி இருக்கிற டாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் அதை ஹேண்டில் பண்ணக்கு ஒரு 2 days கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. தென் ஆஃப்டர் நம்ம எல்லாரும் ஜாயின் பண்ணி போகும்போது அது ஆஸ் யூஷுவலி ஃப்ரீயா தான் இருக்கு. இந்த ரோல் வந்து பார்த்துட்டு ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்கா? ஏன்னா நீங்க இது வரைக்கும் பண்ண ரோல்ஸ் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரோல்ஸ், இது ரொம்பவே டிஃப்ரெண்ட் அப்படின்றப்ப ரெஸ்பான்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு? இல்ல, எனிவே பை காட் கிரேஸ் தான் சொல்றேன். நம்மளுக்கு எனக்கு வந்த நியூஸ் நல்லா தான் இருக்குன்னு ஃபர்ஸ்டே வந்தது. அது ஒரு பெரிய விஷயம். அது இப்போ நம்மளோட ஒரு ஆளோட மட்டும் ஒரு ஹார்ட் ஒர்க் கிடையாது, நம்ம ஆல் டீமோட தான். டைரக்டர்ஸ் இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்கட்டும், ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கறது இருக்கட்டும், சேனல் டிசைட் பண்ணுறது இருக்கும், எல்லாமே சேர்ந்து வரும்போது தானே ஒரு அவுட்புட் வரும். ஒரு ஆளுடைய ஒரு எஃபெக்ட் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம இத்தனையே ஆளுகள் எல்லாரும் பண்ண ஒரு எஃபெக்ட் தான் நமக்கு அந்த அவுட்புட் நல்ல விதத்துல வந்தது. யா மேம், நீங்க பண்ணதுலேயே வந்து இந்த சீரியல்ல இந்த சீன் வந்து எனக்கே பர்சனலா ஐ லைக் இட், நானே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண சேலஞ்சிங்கா இருந்தது அப்படின்னா அது என்ன? எனக்கு ஆக்சுவலி நிறைய சீன்ஸ் அப்படி வந்திருக்கு. எனக்கு இமோஷனல் சீன்ஸ் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் அதிகம் தான். அப்போ ஃபர்ஸ்ட் இல்லை கம்ப்ளீட்லி போல்டு அப்படி போயிட்டு எப்பாரு வந்துச்சுதான் இந்த இமோஷனல் சீன் வரும், அது ரொம்ப அட்டாச்ட் ஆகிடும். தென் ஐலி கூட சிவா கூட இருந்தால் அதிகமாக எனக்கு இமோஷனல் சீன்ஸ் வருது. மற்றவங்க கிட்ட அப்படி வர, சித்தப்பா கிட்ட இமோஷனல் சீன்ஸ் வரும். இதெல்லாம் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும். Who's your favorite person in set ma'am? நெவர் அப்படி கிடையாது, எனக்கு எல்லாருமே ஃபேவரட் தான். அப்படி ஒரு ஆள் ஒரு பர்சன், ஒருத்தருக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குல்ல. இப்போ நம்ம ஃபேமிலியில் நினச்ச வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு குணம் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ப்ளஸ் இருந்தால் நெக்ஸ்ட் அவருக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கும். இன்னொரு ஆளுக்கு ஒரு பாசிட்டிவ் இருந்தால் அது நெகட்டிவ் இருக்கும். அவ்வளோதான். எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்கும்.
யா மேம். சீரியல்ஸ் பண்ணும்போது உங்களோட சீரியல் செலக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, கேரக்டர்ஸ்லாம். அது ஆமா. எந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல யோசிப்பீங்க? ஏன்னா படங்களுக்கு வந்து ஹீரோயின்ஸ கேட்கும்போது, நான் இந்த மாரி ஸ்டோரீஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு செட் yeah. இருக்கும். சீரியல்ஸ் வரும்போது ஸ்டோரீஸே உங்களுக்கு அப்புறம் தான் ஆமா, தெரியும். கண்டிப்பா. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்ல சொல்லும்போது த்ரெட் இப்படிதான் இருக்குன்னு தானே, ஒரு த்ரெட் தான் சொல்லுவாங்க. ம். தென் ஆஃப்டர் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது சேஞ்ச் ஆகி ம். போயிட்டே இருக்கும். அப்ப என்ன இருந்தாலும் ஒரு பிளாங்கா நிக்கிறதோ, அல்ல பெர்ஃபார்ம் இல்லாம நிக்கிறதோ அது ம். எனக்கு பிடிக்காது. ம். ஓகே. என்ன இருந்தாலும் இட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ற ஒரு கேரக்டரா இருக்கணும். அது ம். ஒரு மீன்ஸ் பாக்குறவங்களை ஏன் இது பண்ணாங்க அப்படி கேட்கக்கூடாது. நம்ம ஓகே. பண்ணது ஓகே, அது நல்லா இருக்கு, அவங்க எடுத்தது நல்லா இருக்கு, அதில் சீனுக்கு ஒரு டெப்த் இருக்கு, அதுதான் எனக்கு கொஞ்சம் தமிழ் அதிகமா. யா மேம். தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்லாம் நீங்க மறக்கவே மாட்டீங்க நான் அப்படி. மறக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை என்னை ஏத்துக்கினதே நான் மறக்க மாட்டேன். என்ன நினைச்சேன், ஓகே. ஆஸ் நான் அவுட் சைடர் மலையாளி, நான் இங்கே வரும்போது எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ், நான் மற்ற சீரியல்ஸ் பண்ணும்போதும் எனக்கு அவங்க கொடுத்தனால தான் நான் இப்போ கூட ஸ்டே பேக் இங்கே நிற்கிறது. யா. அது ஒரு பெரிய விஷயம் இந்த ஆக்சுவலி. இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஏன்னா வந்து ஒரு இல்ல, பயம் எனக்கு இருந்திருக்கும்ல. நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ம். பேசல. அப்ப நமக்குள்ள எனக்கு இன்னும் தெரியல. நான் பண்ண நாள்ல இருந்து எனக்கு இங்க பண்றது தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ம். ஓகே. அப்ப தெரியல, ஃபர்ஸ்ட்ல ஒரு சேலஞ்ச் தான் இருந்தது. எப்படி அவங்க எடுப்பாங்க? ம். சீரியல் வேற, ஃபர்ஸ்ட் டைம் வேற. அது எப்படி இருக்கும்? மக்கள் ஏத்துப்பாங்களா? இல்லையா? அதெல்லாம் ஒரு ஹெவி டென்ஷன் தான் இருந்தது யா. ஓகே. ஃபர்ஸ்ட்ல. இப்ப சில்லா மேம். இப்ப இட்ஸ் ஓகே. யா. ஆல் ஓகே. அவங்க என்ன ஹேண்டில் பண்ணுவாங்க. அது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு இப்போ. கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இதுல ஒரு அவார்ட் வாங்கி யுவர் பெஸ்ட் மொமெண்ட் இன் லைஃப் Yeah. அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஆமா. தட் ஹாப்பி ஃபேஸ் யூ ஆர் ஹேவிங் ஆன் தட் போஸ்ட் அப்படின்றதே வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஹவ் வாஸ் தட் மொமெண்ட்? நீங்க சொல்றது லால் சாருடைய இது யா. வந்தது. அது சத்தியமா சொன்ன, லால் சார்னு சொல்றது எனக்கு என்னுடைய ஒரு அண்ணா மாதிரி தான். எனக்கு ஒரு வேறொரு ஆள் அப்படின்னு கிடையாது. ம். எனக்கு ஒரு என்னோட சொந்த ஒரு பிரதர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். பட் எனக்கு அது கொஞ்சம் கூட அன்னைக்கு தெரியல. போலீஸ் வந்துட்டு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்ததோ, அதர்வைஸ் என் கூட தான் வந்தது. பட் அங்கே வர விஷயம் கூட எனக்கு தெரியல. ஓகே. அப்போ எனக்கு சடன்லி எனக்கு என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியல. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னச்சா எவ்வளோ அண்ணாவா இருந்தாலும் அவங்க நிக்கிற பொசிஷன்ல எனக்கு அந்த ஒரு விஷுவல் கிடைக்கிறதுன்னு நினைச்சா, அது ஒரு எனக்கு அன்னைக்கு அழுவா வந்தது. என்ன சந்தோஷமா தெரியல. ஹாப்பி டியர்ஸ். ஆமா, அது எப்படி சொல்லணும் தெரியல. ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிட்டே இருந்தது. ஓகே. சடன்லி இந்த விஷஸ் பார்த்தப்போ அது அவ்வளோ டச்சிங்கா பேசிட்டு இருந்ததா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அது ஆக்சுவலி. ஓகே. ரியல் பிரதர் ஒரு ஃபீல் வந்து எடுத்தோடனே வந்துராது இல்லையா? ஹவ் வாஸ் த பாண்ட் வித் அது கண்டிப்பா அண்ணாவோட பிஹேவிங் தான். ஏன்னாச்சா இப்ப நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கு, எத்தனையோ பேர் ரொம்ப நல்லா பேசுவாங்க. சிலவங்க வந்து அது கீப் பண்ணாது, சிலவங்க வந்துட்டு அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருப்பாங்க. ஒருத்தரோட ம். பேஸ். பட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அண்ணாவோட கேரக்டர் யாரா இருக்கட்டும், வெளியிருந்து அவுட் சைடர்ஸ் வந்தாலும் அண்ணா ரொம்ப என்ன ரொம்ப நைஸா அதை ஹேண்டில் பண்றது. ஓகே. எல்லார்கிட்டும் அந்த யார் வந்தாலும் உங்ககிட்ட எல்லாருமே ரொம்ப இதாவது அன்பா தான் யா பேசுது. மேம். ஐ ஹேவ் அ பிக் வித் லால் சார். அந்த மொமெண்ட்டை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. ஓ மை காட். இது யூ ஆக்சுவலி ஹேவ் தட் ஃபேஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு பிக் இது. இது எப்படி ஆமா. இந்த மொமெண்ட் என்ன? இது எப்படி நினைச்சா, நாங்க அம்மா ஷோ நடந்துட்டு இருந்தது. அப்போ ஷோயில ஹஸ்பண்டும் அந்த கமிட்டியில் இருக்கிற ஆள் தான். அப்போ அந்த ஷோயில் நானும் கொஞ்சம் எல்லாம் பிஸியாக ஓடிட்டே இருந்தேன். லால் சாரோட எல்லாம் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருந்தது சாங்கோட. அப்போ அந்த சாங்ல எப்படி நினைச்சேன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதாகுது. சாங் எப்படி நினைச்சேன், அம்மா எப்பவுமே பார்க்கறது ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி தானே. இது இப்போ அந்த சாங்ல நீங்க பார்த்தா தெரியும், கம்ப்ளீட்லி எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்து பாட்டு பாடுறது அந்த மாதிரி சும்மா வீட்டில் எப்படி ரொம்ப சில்ல நம்ம இருக்கோம் அந்த மாதிரி எல்லாரும் ரொம்ப சோஷியலாக பேசிட்டு இருந்தோம். தென் ஆஃப்டர் அதை முடிச்சுட்டு தான் அண்ணா கிட்ட போய் கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்தது. ஓகே. இப்ப சொல்லும்போது ஹேவ் தட் ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். அதான் சொல்றேன், எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி எல்லார்கிட்ட இருந்து நமக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. நம்மளோட க்ளோஸ் டு ஹார்ட் எனக்கு நம்ம கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்கும்ல, அது ஒரு ஆள் தான். யா. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு லால் சார் கூட நீங்க இவ்ளோ க்ளோஸ் தான். இன்னொரு பக்கம் வந்து மம்முக்கா. யா. ரொம்ப ஸ்வீட் பர்சன். ரொம்ப கவுண்டர் அடிப்பாரு. ஓகே. ஐ திங்க் என்ன எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, நீ யாரு, நீ எங்க வந்து, ஓகே. நீ யாரு கூட வந்த ஆளு, அது இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு. அப்போ லாஸ்ட் டைம் கூட இதே சேம் இந்த மீட்டிங் நடக்கும்போது, இந்த ப்ரோக்ராமோட இது நடக்கும்போது நான் அங்கே நிற்கிறேன். அப்போ தெரியும், பட் தெரியாமலே இன்டைரக்ட்லி என்கிட்ட, அல்லம்மா நீ யார், 2-3 நாளா இங்கே சுற்றி நடந்துட்டே இருக்கேன், யார் நீ? என்ன உனக்கு இங்கே எதுக்கு நீ வர சொன்னா, வினோட ஒய்ஃபு. ஓ அப்படி வேறேவா. அப்ப நான் கேட்டேன், ஆக்சுவலி உங்களுக்கு தெரியலையா, அதோ தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கவுண்டர். அதுக்கு முன்னாடி டைம் இருக்கட்டும், இவனை வச்சுட்டு ஏன் நடக்கிற, வேற வேலை இல்லையோ உனக்கு
அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு கவுண்டர் அடிச்சுட்டு தான் போவாங்க. ரொம்ப ஜாலி ஜாலி பர்சன். இந்த ஒரு சைடு ஆஃப் மம்முட்டி சார் வந்து ஆக்சுவலி என்ன நினைச்சா, இப்ப எனக்கு இல்ல எல்லா மலையாளி ஆர்டிஸ்ட்க்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நினைச்சா, எங்களுக்கு அம்மா அசோசியேஷன் சொல்லி ஒரு அசோசியேஷன் அங்கே போகும்போது ஆக்சுவலி அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்குல்ல, என்ன மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் சொல்றதுக்கு இருக்கும் அது. அந்த ஒரு ஃப்ரீடம் லைஃப். அதுல எல்லாரும் அங்க ஒரு ஆர்டிஸ்டா இல்ல யாருமே, அது ஒரு ஃபேமிலி எங்களுக்கு. அந்த ஒரு ஃபீல் எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் ரிப்ளைஸ் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து சசி சார் அண்ட் அனன்யா ஆக்சுவலி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அவ. அப்போ அவள் கூட என்ன சொல்றது, அது பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னதுக்கு மேல வார்த்தைகளே இல்ல நமக்கு. நிறைய பிக்ஸ் வந்து அனன்யா மேம் கூட பார்க்க முடியுது உங்களோட போஸ்ட்ல. ஆமா, நானும் அவளோட ட்ரிப் போறது அது இதெல்லாம் தான். இது சார் அன்னைக்கு அவளோட பிரதரோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க சார். அப்ப எடுத்த ஸ்னாப் அது ஆக்சுவலி. ஓகே மேம், யூ ஹேவ் a lovely husband நினைக்கிறேன். எல்லாம் நிறைய போஸ்ட் பார்க்கும்போது கப்பிள் போஸ்ட் வந்து நிறைய இருக்கு. how special is? நல்ல ஒரு பர்சன். நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம்ல, நம்ம ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த மாதிரி நல்ல ஒரு பர்சன். இப்போ சீரியல்ஸ் நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மூவிஸ் நிறைய பண்ணிட்டே இருந்தீங்க, அதுக்கப்புறம் தான் சீரியல்ஸ். இப்போ மூவிஸ் அகைன் பேக் டு கம் பேக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி சீரியல் வந்தது என்ன நினைச்சா, ஆஃப்டர் மேரேஜ் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் வேயா ஃபீல் ஆனது எனக்கு. நிறைய சீரியல்ஸும் வந்தது. அப்போ ஃபிலிம்காக வெயிட் பண்ணணும். அப்போ ஆக்சுவலி ஒரு ஃபிலிம் இப்போ நம்ம பண்ணி முடிச்சது, தென் ஆஃப்டர் நமக்கு நிறைய கேப் வரும்ல, அப்படி வரக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருந்தப்போ சீரியல் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லது வந்தப்போ நான் வந்து கமிட் ஆகிட்டேன். இப்போ பேக் டு படங்கள் வந்துட்டு இருக்கு. பட் பிடிச்ச ஒரு கேரக்டருக்காக தான் வெயிட் பண்றேன். ஓகே, அப்ப என்ன மாதிரி கேரக்டர் மேம்? அத சொன்னேன், நம்ம எது பண்ணாலும் அதுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டா இருக்கணும். எனக்கு நம்ம பண்றது நாளைக்கு அது ஒரு 10 பேர் சொல்லணும்ல நல்லா இருக்கு, இது கேரக்டர் நைஸ் அல்ல, அது நம்ம நல்லா பண்ணியாச்சு, அது கேட்கறதுக்கு தான் ரொம்ப ஆசை எனக்கு. அதை விட்டுட்டு சும்மா ஐயோ படம் பண்ணேன் போனேன், ஓகே சின்னதா வந்துட்டு போற கேரக்டர், சின்னதா வந்துட்டு இல்ல, ஒரு சின்ன கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் நம்மளுக்கு. யா மேம், அதில் வந்தேன் நான் ஏதோ ஒன்று பண்ண போனேன், அப்படி ஒரு ஆசையில் கிடையாது. இப்போ சீரியல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கல்ல, சீரியல்ஸில் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் திங், ஓகே எனக்கு சீரியல் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? புரியல. சீரியல்ஸ் பண்றப்ப ஆக்டிங் பண்றீங்க, அது பிடிச்சி பண்றீங்க, பட் உங்களுக்கு என்னாச்சு, இப்போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இது ஒரு கிளாஸ் மாதிரி நம்மளுக்கு, புரியுதுங்களா? நான் இப்போ படம் போய் பண்ணா ஒரு 30 days, தென் ஆஃப்டர் எனக்கு ஒரு பிரேக் இருக்கு, தென் ஆஃப்டர் தான் வரும். நம்ம சீரியல்ஸ் டெய்லி பண்ணிட்டே இருக்கு, டெய்லி தான். அப்போ நம்மளுக்கு ஆக்சுவலி எனக்கு பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்ல டெய்லி நமக்கு வந்துட்டே இருக்கும். டெய்லி நம்ம ஒன்னொன்னு கத்துக்கிட்டே இருக்கும்ல, அது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆக்சுவலி. இப்போ வந்து தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் வந்து இருக்கும் போது சீரியல்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய இது கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல மூவிஸ்ல கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்களா? சீரியல்ல தான் கண்டிப்பா எனக்கு சீரியல்ல தான் ரீச் வந்தது. ஏன்னாச்சா படத்துல ரீச் வரல, நல்ல படத்துல நான் ஆசைப்பட்ட மாதிரி வரதுக்கு எனக்கு முடியல. பட் அது எனக்கு கடவுள் எனக்கு சீரியல்ல தான் ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. மேம், நாங்க கூடிய சீக்கிரம் வந்து நீங்க ஆசைப்படுற மாதிரி அந்த இம்பாக்ட்ஃபுல்லான ரோல்ஸ்ல மூவிஸ்ல வந்து ஒரு கம்பேக் வேணும் அப்படின்னு. தமிழ்ல வந்து பிடிச்ச ஹீரோ யாரு மேம்? சூர்யா ரொம்ப பிடிக்கும். ஓகே, விக்ரம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூர்யா சார், விக்ரம் சார் ஒரு மாதிரி யூனிக்கான லைக் யூனிக் மீன்ஸ் நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு வேற ஸ்டார்ஸோட நேம் சொல்லுவாங்க. சூர்யா விக்ரம் சார் சொல்லும் போது ஒருத்தரோட டேஸ்ட் இல்ல. கண்டிப்பா. ஹீரோயின்ஸ் மேம் ஏதாவது இன்ஸ்பிரேஷன்ஸ் இருப்பாங்கல்ல, ஹீரோயின்ஸ் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அப்படி எனக்கு மீரா ஜாஸ்மின் தான் ரொம்ப பிடிச்ச ஆளு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு தெரியல, ஒருத்தருக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா கியூட்னஸ்ல எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. ஓகே மேம், யோட டிஃபரண்ட் டேஸ்ட் ஆஃப் சாய்ஸஸ் ஃபேவரட்ஸ் நினைக்கிறேன். டக்குன்னு வந்து ஐ மீன் சில நம்ம சின்ன வயசுல பார்த்த கொஞ்சம் ஸ்வீட்டான விஷயங்கள் இருக்கும்ல, அது எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனாலதான். பட் நியூ கமர்ஸ் அப்படி பிடிக்கல நல்லா, பட் சில கேரக்டர்ஸ் அப்படியே மைண்ட்ல இருக்கும், அதனாலதான். யா மேம், தமிழ்ல ஃபேவரட் ஃபிலிம்னா என்ன? அப்படி ஒரு ஃபிலிம்னு சொல்ல முடியல, நிறைய படம் பார்ப்பேன். பட் படம் அதிகமா அவ்வளோ இல்லை, பாட்டு ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன். படத்துக்கும் மேல பாட்டு ரொம்ப அடிக்ஷன். ரீசெண்ட் டைம் ஃபேவரட் சாங்? எல்லா சாங்ஸும் பிடிக்கும். அப்படி ஒரு ஆக்சுவலி நான் மல்லு, பட் நான் நிறைய ஓல்டு சாங் கேட்பேன். தமிழ் ஓல்டு சாங் ரொம்ப கேட்பேன். ஓகே, அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், என்னடி நீ ஆக்சுவலி மலையாளிய தமிழா கேட்கும், அவங்களே கேட்டிருக்காது அந்த பாட்டெல்லாம், அதெல்லாம் நான் கேட்டுட்டே உட்காருவேன். சாங்ஸ் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். உண்மையாவே நீங்க யூ ஹேவ் a unique taste of favorites நினைக்கிறேன். ரொம்ப இதெல்லாம் டக்கு டக்குன்னு வராதுல்ல, பழைய சாங்ஸ் எப்பவே கொஞ்சம் ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த ஒரு ஆன்சர்னால. நிறைய சாங்ஸ் கேட்கணும், ட்ரெண்டிங் சாங்ஸா இருக்கும். கேட்பே இல்ல நல்லா, பட் எனக்கு கொஞ்சம்
ஓல்ட் சாங்ஸ் பிடிக்கும். பிடிக்கும். அப்புறம் நியூல பிடிக்கும். பட் ரொம்ப ஜகஜகா இல்ல. அது கொஞ்சம் தான் பிடிக்கும். அந்த கொஞ்சம் மாதிரி தான் பிடிக்கும். யா கொஞ்சம் மேம். மீனிங்ஃபுல்லா இருக்கிற சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். யா மேம். நீங்க ரொம்ப ஸ்வீட் அண்ட் கார்ஜியஸா இருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி உங்களோட ஃபேவரைட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் யுனிக் அண்ட் இது. நீங்க சொன்ன மாரி நாங்க டக்குன்னு வந்து ஒரு கம்பேக் எக்ஸ்பெக்ட் பண்றோம் மேம். யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான அதான். ரோல் வந்து ஆமா. வரணும் அப்படின்றது. அயலி சீரியல்லயுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ரோல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்கு எங்களோட டீம் சார்பா விஷஸ் சொல்லிக்கிறேன் மேம். Thank you so தேங்க் much. யூ ஸோ மச் மேம். Thank you. தேங்க் யூ. தென் அதே மாதிரி ஆல் டீம் தான். எங்க ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் ஆல். அதே மாதிரி எங்க கூட பண்ற எல்லா ஆர்டிஸ்டும் இதோட சக்சஸ் அதுதான். யா Thank you so தேங்க் யூ much. ஸோ மச் மேம். Thank you so much.